ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குப்பைமேனி செடியை வச்சு ஒரு டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குட் கமெண்ட் பண்ணுங்கள். குப்பைமேனி செடி யாருக்குமே தெரியாமல் இருக்காது, எல்லாருக்குமே தெரியும். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ், மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. இது எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, குப்பைமேனி இலையை பறித்து அந்த சாறை எடுத்து ஸ்கின் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது மேலே தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா ஸ்கின் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டடாக சரியாகிடும். தொண்டை கட்டி இருந்ததுன்னா சுண்ணாம்பு கூட இந்த சாறை ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னா தொண்டை வலியும் சரியாயிடும். இதுபோல் நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. இப்போ நாம் துவையலாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு ஆட் பண்ணிக்கிடலாம். கடுகு நல்லா வெடித்து வந்த உடனே 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கிடலாம். கடலைப்பருப்பு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். நான் ஆட் பண்ணல. 5லேருந்து 6 பூண்டு பல், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 வரமிளகா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். குப்பைமேனி கீரையை கழுவி எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அந்த கீரையை இதில் ஆட் பண்ணிக்கிடலாம். கீரை வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். இது கூடவே கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடலாம். கொஞ்சம் போல் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிடலாம். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கிடலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கிடலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். நல்லா வதங்கிடும். வதங்கின உடனே ஆற வச்சு ஒரு மிக்ஸி பவுலுக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பரான துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு. இனிமேல் குப்பைமேனி கீரையை பார்த்தா கண்டிப்பாக விடாதுங்க, எடுத்துக்கிட்டு செஞ்சு பார்த்துருங்க. இது மருத்துவ குணம் நிறைய உள்ளது இதில். இது கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்லாம். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.